வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கி தீவிரம் அடைந்து வரும் நிலையில் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள இந்த மோந்தா புயலானது இன்று அதிகாலை அதி தீவிரமடைந்து குறிப்பாக இந்த காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே இது இன்று இரவு கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது நாம் சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து வருகிறோம். குறிப்பாக தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தால் கடல் கொந்தளிப்புடன் சீற்றத்துடன் காணப்படும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினம் புயல் தமிழகத்தை விட்டு விலகி இருந்தாலும் தமிழகத்திற்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதிலிருந்து தற்போது அதிகாலை தொடங்கி தொடர்ந்து பரவலாக அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது மெரினா கடற்கரையில் கடல் சற்று சீற்றமாக வழக்கத்தை விட சற்று கொந்தளிப்புடன் சீற்றத்துடன் காணப்படும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மோந்தா புயலானது தற்பொழுது 190 கிலோமீட்டர் தென்மேற்கு திசையில் தற்பொழுது நிலை கொண்டுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது இது வடமேற்கு நோக்கி நகர்ந்து அதாவது காக்கிநாடா பகுதி அதாவது மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புயல் கரையை கடக்கும் பொழுது மணிக்கு காற்றின் வேகம் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது இந்த புயல் ஆந்திரா கடற்கரைகளை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் தற்போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் புயல் தமிழகத்தை விட்டு விலகி இருந்தாலும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த வகையில் தற்பொழுது நாம் சென்னை மெரினா கடற்கரைகளில் இருந்து வருகிறோம். இங்கு பரவலாக மழை விட்டு பெய்து வண்ணம் இருந்து வருகிறது. குறிப்பாக அனைத்து முன்னேற்பாடு வசதிகளும் தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடற்கரைக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆந்திராவில் உள்ள கடற்கரை பகுதிகளிலும் புயல் கூண்டு சின்னமானது ஏற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று அதிகாலை அதி தீவிரமான மோந்தா புயலானது தற்பொழுது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று மாலை காக்கிநாடா அருகே உள்ள கலிங்கப்பட்டினம் மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தொடர்ந்து காற்றானது கடற்கரை அருகில் பலத்த காற்றுடன் வீசி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வழக்கத்தை விட கடலின் சீற்றம் சற்று அதிகமாகவே காணப்படும் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை காட்டி வருகிறார். குறிப்பாக இந்த மோந்தா புயலானது ஆந்திராவில் அதி கனமழை மற்றும் பலத்த காற்றுடன் புயல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பலத்த காற்று சென்னை கடற்கரை பகுதிகளிலும் நிலவி வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று தொடங்கிய இந்த மழை தொடர்ந்து இரவு முழுவதும் இன்று வரை தொடர்ந்து பெய்த வண்ணம் உள்ளது. தற்பொழுது நாம் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மெரினா கடற்கரையில் இருந்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதி முழுவதும் மழை பெய்த வண்ணம் லேசான முதல் மிதமான மழை பெய்த வண்ணமே உள்ளது. குறிப்பாக இன்று இரவு 10 மணி வரையிலுமே சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த மோந்தா புயல் காரணமாக தொடர்ந்து வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மாஸ்டர்.